I'd like to thank you all for making this day a memorable one, and also without your participation all your kids will not excel like this. நிச்சயமா குழந்தைங்க இன்னைக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ்னுடைய கோஆபரேஷன் இல்லாம குழந்தைங்களால பண்ண முடியாது. ஸோ a big thank you to you all. அண்ட் இந்த குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க, ப்ரீகேஜி அண்ட் எல்கேஜி ஆக்சுவலி இல்லையா? ஸோ அவங்க எவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸை கேரி பண்ணிட்டு அதை மெமரி பண்ணி அதையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அதை எக்ஸிபிட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு பிளஸ்டு டேன்னு நான் ஃபீல் பண்றேன் இல்லையா? இந்த குழந்தைங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் இங்க பாக்குறது அப்படிங்கிறது வி ஆர் ஆக்சுவலி பிளஸ்ட். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேக் பண்ணிக்கிறதே. அண்ட் உங்ககிட்ட சில விஷயங்களை முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பேரண்ட்ஸ் எடுத்துக்கணும் அட் ஏர்லி இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ், குழந்தைங்களுடைய இந்த மாதிரியான டேலண்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மேக் பண்ணி கொடுக்கணுமோ அதை பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்கூல் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து க்ரோயிங் ஸ்டேஜ், தே ஆர் இன் த ஜேர்னி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க என்ன அகடமிக்ஸ்ல லேர்ன் பண்றாங்களோ சைமல்டேனியஸ்லி தே லேர்ன் டு லீட் தியர் லைஃப்ஸ் இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் லேர்ன் பண்ணிட்டு வராங்க. எல்கேஜி யூகேஜில லெட்டர்ஸ் அண்ட் லாங்குவேஜையும் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி கிரேட்ஸ் போகும்போது அவங்க சயின்ஸ் அண்ட் மேத்ஸையும் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிறது கிடையாது. இதெல்லாம் எப்படி லைஃப்ல அப்ளிகபிள், ஏன் நம்ம இதெல்லாம் கத்துக்கணும், ஹவு டஸ் இட் ஹேவ் அன் இம்பாக்ட் இன் அவர் லைஃப்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. அதுல பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுவும் இன்னைக்கு இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா? சேலஞ்ச் தானே. அதுல எதை நீங்க ரொம்ப பெரிய சேலஞ்சா நினைக்கிறீங்க? பீயிங் பேரண்ட்ஸ். சாப்பிட வைக்கிறதாங்க பெரிய சேலஞ்ச். சுத்தமா சொல்லுங்க. சாப்பிட வைக்கிறது. ஓகே, தென் சொல்லுங்க, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி கம்ஃபர்ட்டா மேக் பண்ணலாம்னு நான் சொல்றேன். சாப்பிட வைக்கிறது, அவங்களுக்கு ஃபுட் மேல ஒரு கிரேஸை உண்டு பண்ணணும். அதாவது ஃபுட் கிரேஸ் வந்துடும். எப்படியும் வந்துட்டு ஜங்க் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபுட் கிரேஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா நம்ம இந்த ஏஜ்ல இருந்தே ஹெல்த்தி டயட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஹெல்த் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபுட் டேஸ்ட் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆப்வியஸா அதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது என்ன ஃபுட், அது எனக்கு வேணும், ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் மை ஹெல்த் அண்ட் பாடி அப்படிங்கிற தாட்டை புரியாதுன்னு நினைக்க கூடாது. இந்த விஷயங்களை அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா they'll be concerned about their health and body. It is none other than our own selves. நம்ம வந்துட்டு நம்மளுடைய பாடியை கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னு விட்டுற முடியாது. இந்த ஏஜ்ல இருந்தே அவங்களுடைய பாடி அண்ட் ஹெல்த் அவங்க தான் கேர் பண்ணிக்கணுங்கிற இன்டென்ஷனை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த சாப்பிட வைக்கிற ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்க அதை சாப்பிட மாட்டாங்கன்னு சிலர்லாம் வந்துட்டு இந்த நியூட்ரிஷியஸ் டயட் நாங்க என்ன சொல்றோமோ அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்ல மஸ்ட் நீங்க கொடுத்து அனுப்புங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்ட் பெரிய லஞ்ச் பாக்ஸ் வர்றதை நாங்க பாக்குறோம். சோ அது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டாலே போதும். இட் இஸ் வெரி ஈஸி டு மேக் them eat the ரைட் ஃபுட். ரைட் ஃபுட் சாப்பிடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை உங்ககிட்ட வச்சிருக்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்டாவே நான் வைக்கிறேன். என் குழந்தைக்கு இதுதான் பிடிக்கும், சிப்ஸ் தான் பிடிக்கும், லேஸ் தான் பிடிக்கும், சாக்லேட்ஸ் தான் பிடிக்கும், இதை சாப்பிட்டா நான் அதை கொடுக்குறேன், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ள கொண்டு போகாம குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதுல என்ன நியூட்ரிஷன் இருக்கு, இது எப்படி நம்ம பாடியில எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, இன்னைக்கு நம்ம எப்படி டிசீசஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம்னா இந்த ஃபுட் எப்படி நமக்கு சேவ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிறைய குழந்தைங்க கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. they will definitely understand. இன்னைக்கு ரவீந்திரநாத் தாகூர் என்ன புக் எழுதினாருன்னு அவங்களால சொல்ல முடியுது, அப்துல் கலாமுடைய கோட்ஸ் சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்களால இந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை பத்தியும் டெஃபினட்டா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தான் நினைச்சுக்கிறோம் உங்களுக்கு புரியாது, இன்னைக்கு நீ இந்த வெஜிடபிள் சாப்பிடு, அப்ப நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன், கேக் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா அது ரைட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்ல. ரைட் திங்ஸ் ஹாஸ் டு பி டேக்கன் இன் த ரைட் வே. அதை கரெக்டா கொண்டு போனா அந்த குழந்தைங்க ரைட் திங்ஸை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா தான் இருக்காங்க. தென் அடம் பிடிக்கிறது. எஸ், ஆக்சுவலி ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் ஆல்சோ. அடம் பிடிக்கிறது வந்து அவங்க காரணமே கிடையாது, பேரண்ட்ஸ் தான். அடம் பிடிக்கிறத ரசிக்கிறீங்க, அதனாலதான் குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க. குழந்தைங்க அடம் பிடிக்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஆக்சுவலி we should be concerned about their character. கேரக்டர் ஃபார்மேஷன்ல ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ஸ்கூலுக்கு வர்ற வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த ஒபீடியன்ஸ்ங்கிறது இல்லை. நான் என்ன பண்ணினாலும் எங்க பேரண்ட்ஸ் ஓகே சொல்லுவாங்க, எஸ் சொல்லுவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில அவங்களுக்கு இது ரைட் இது ராங் அப்படிங்கிறதே தெரியாம குழந்தைங்க யாரும் வாண்டடா தவறான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல, இது சரியா தவறா அப்படிங்கிற நாலேஜ் இல்லாதனாலதான் தவறான விஷயங்களையும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
இன்னொன்னு குழந்தைங்களுக்கு மட்டுமே நம்ம சம்டைம்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம், பொய் சொல்லக்கூடாதுன்னு. அவங்க முன்னாடியே நாம சில பொய்களை பேசுவோம். வெரி சிம்பிளா, இன்னைக்கு ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டா வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் வந்து சொல்லும் போது காரணம் வந்து பொய்யா இருக்கலாம். அதை குழந்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். டெஃபினட்டா அதனுடைய மைண்ட்ல இது பொய்ன்னு தெரியும். இல்ல இங்கிருந்து ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்புறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க போய் நீங்க ஏன் லேட்டுன்னு ஏதாவது கேக்குறாங்க, ஏன் வரலன்னு கேக்குறாங்க, குழந்தைங்க முன்னாடியே நம்ம ஒரு பொய் சொல்லுவோம். சோ அது எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற குழந்தைங்களுக்கு பொய் வந்து தவறே கிடையாது. நீ பொய் சொல்லக்கூடாது, அது தவறுன்னு சொன்னா நீங்க சொல்லும் போது தவறு இல்ல, நான் சொன்னா எப்படி தவறு? சோ அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, அம்மா ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடுத்துக்குவாங்க. சோ நம்மளை பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால அவங்களுடைய கேரக்டர்ல ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒபீடியன்ஸ் அண்ட் ட்ரூத், பீயிங் ட்ரூத் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரூத்ஃபுல்னஸ் இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டாலே நிறைய தவறுகளை குழந்தைங்களை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் வேணும் அப்படின்னா அவங்க முன்னாடி நாம உண்மையானவங்களா இருக்கணும். எந்த பொய்யும் சொல்லக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப கான்சியஸா அவங்க முன்னாடி நம்ம இருந்தாலே அந்த குழந்தைங்க நம்ம கிட்டதான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்குவாங்க. அதனால இந்த 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணா பிடிவாதத்தை தவிர்த்தரலாம் இல்லையா? ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா வாட் மை பேரண்ட்ஸ் வில் அக்செப்ட் அண்ட் வாட் மை பேரண்ட்ஸ் வில் நாட் அக்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்க வரும் பிடிவாதம்? இது நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு யோசிக்காம நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும்னு நினைக்கும் போதுதான் பிடிவாதம் வரும். அப்போ இது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு நம்ம புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஐ சே நோ டு திஸ், சிம்பிளி ஐ சே நோ டு திஸ் அப்படிங்கறத நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சிட்டாலே அவங்க ஒபே பண்ணணும். இது அம்மாவுக்கு பிடிக்காது, இது செஞ்சா திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அவங்க மைண்ட்ல பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா தவறுகளை குறைச்சிடலாம். அண்ட் மோர் ஓவர் குழந்தைங்க வந்துட்டு ஒபீடியண்டா மாறிட்டாங்கன்னா பிடிவாதத்தை எடுத்துடலாம். இன்னைக்கு பாருங்க, ஒரு மதர் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. பிடிவாதம் தான் காரணம் இல்லையா? குழந்தை வந்துட்டு பாருங்க எவ்வளவு கம்ஃபர்டபிள். நேற்று அழகா எனக்கு நல்லா ஃபோர்ஸ் பண்ண முடியாது, 2 நாளைக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தா நாங்க வந்துட்டு இதை பண்ணக்கூடாதுங்கிறது இங்க நிக்க வச்சிருந்திருப்போம். பட் இந்த ஸ்பாட்ல பண்ணும்போது எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும். உங்களை ஒரு ராங் எக்ஸாம்பிளா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்ரி பேரண்ட் ஆர் டூயிங் திஸ், நீங்க மட்டும் இல்ல, எவ்ரி பேரண்ட் ஆர் டூயிங். அதனால குழந்தைங்களை எது அவங்க நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், எதுக்கு நோ சொல்லுவோம் அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டாலே ஒபீடியண்டா அவங்க மாறிடுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள். வேற என்ன நீங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்க? ஹோம்வொர்க்ஸ் பண்றதுல ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்களா? ஹோம்வொர்க்ஸ் மேக்ஸிமம் நிறைய கொடுத்தா நீங்களே கால் பண்ணிடுறீங்க, கை வலிக்குது, ஹோம்வொர்க் நிறைய இருக்கு. ஹோம்வொர்க் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு தவறான ஒரு சினாரியோல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரிட்டன் ஒர்க்ஸ் மட்டும் ஹோம்வொர்க் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஹோம்வொர்க் அப்படிங்கிறது நோட்ல எழுதுற ஒர்க் மட்டுமே ஹோம்வொர்க் கிடையாது. அதையும் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இன்னும் ஹையர் கிளாஸ் போகும்போது டியூஷன் ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. சோ ஹோம்வொர்க் அப்படிங்கிறது எழுதுறது மட்டுமே இல்ல. அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க எப்படி ரெஃப்ரெஷ் ஆகுறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்களா, விளையாடுறாங்களா, டிவி பாக்குறாங்களா, கிராண்ட் பேரண்ட்ஸோட பேசுறாங்களா, அண்ட் மோர் ஓவர் இந்த ஹோம்வொர்க்ஸ் அகாடமிக்ஸ்க்கு அவங்க எவ்வளவு டைம் ஒதுக்குறாங்க, எப்படி அவங்க நோட்டு புக் எல்லாம் எடுத்து வச்சு அவங்களே இந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யாருடைய அசிஸ்டன்ஸ்ல பண்றாங்க, எத்தனை மணிக்கு தூங்க போறாங்க, நெக்ஸ்ட் டே எப்ப ஸ்கூலுக்கு கிளம்பி வர்றாங்க, இது எல்லாமே ஹோம்வொர்க் தானே. இது எல்லாமே வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. லிட்ரல் மீனிங் என்ன ஹோம்வொர்க்? வீட்ல நடக்கக்கூடிய அத்தனை வேலைகளுமே ஹோம்வொர்க்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ அதனால நம்ம வந்து தவறான கண்ணோட்டம், எழுதுறது மட்டுமே ஹோம்வொர்க் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லா ஒர்க்குமே தான். சோ நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மத்த வேலைகளை எப்படி நம்ம ப்ரிப்பேர்டா செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ரிட்டர்ன் ஒர்க்கையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா it will not be a struggle. You are getting ready with the work done for the next day. next dayக்கான அது preparation அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும். next day you must be the first person to show your homeworks. You must be the first person to show your notebook, submit your notebook. அந்த attitude develop பண்ணுங்க. You be the first, get the appreciation, it is your duty. The purpose of going to school is to do the work at home. அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அண்ட் அவங்க ஹோம்வொர்க் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஹோம்வொர்க் பண்ணணும்னா நம்ம டிவி ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டே நீ உட்காந்து எழுது, நான் பார்த்துட்டே இருக்கேன், நீ எழுதிட்டே இரு நம்ம சொல்ல முடியாது. when it is time to do the written work, நம்ம அவங்க மத்த ஒர்க் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களோட ஒரு half an hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணினாலே we'll be able to do this. அப்போ அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, நோட் எடுத்துட்டு வரணும், பென்சில் எடுத்துட்டு வரணும், எரேசர்ஸ் எடுத்துட்டு வரணும், ஷார்ப் பண்ணா போடுறதுக்கு ஷார்ப்னர் அண்ட் டஸ்ட்பின் வேணும், எல்லாத்தையும் எடுத்து உட்கார வைங்க. இல்லைன்னா அந்த குழந்தை ஒவ்வொன்றுக்காக நடந்து டைம் கன்சியூம் பண்ணிட்டு ஸ்கிப் பண்றக்கூடிய ஆட்டிடியூட் வரும். ஹோம்ஒர்க் பண்ணோம்னாலே அப்புறம் எனக்கு பசிக்குதுங்குவாங்க, தூக்கம் வருதுங்குவாங்க, ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னா
get them ready with the work. அவங்களுடைய ஒர்க்குக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்கன்னா they'll enjoy the work actually. And while doing அவங்களுடைய கரெக்ஷன்ஸை மட்டும் பண்ணுங்க, கை பிடிச்சு எழுத வைக்காம let them write. எங்க ராங்கா போகுதோ அங்க வந்துட்டு you make them the corrections. அந்த கரெக்ஷன்ஸை மட்டும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா குழந்தைங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க and appreciate them when they do things in the right way. இப்ப கூட நீங்க நல்லா கை தட்டணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. நமக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம்க்கு இடையில கை தட்டுறது நமக்கு கஷ்டமானு எனக்கு தெரியல. நீங்க வந்து நின்று பாத்தீங்களா, அந்த டான்ஸ் பண்ணும்போது ஸ்டெப்ஸை கூட மறந்துட்டு எங்க அப்பா என்ன பாக்குறாரா எங்க அம்மா என்ன பாக்குறாங்களான்னு தான் குழந்தைங்க பாக்குறாங்க இல்லையா? சோ தே வாண்டட் த அப்ரிசியேஷனுக்காக குழந்தைங்க நிறைய ஏங்குவாங்க. அதனால எப்பவும் அப்ரிஷியேட் பண்றதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கிறத தவிர்த்தரணும். ஃபார் எவ்ரி ஸ்மால் ஆக்ட் நம்ம டெஃபினட்டா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ திஸ் வில் ஹெல்ப் தெம் டு டூ த ஒர்க்ஸ் ப்ராம்ப்ட்லி. அண்ட் இது வந்து அவங்கள ரெகுலாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள ரொம்ப ஈஸியாவே கொண்டு வரும். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் குழந்தைங்க வளர்க்கறது வந்து ரொம்ப சின்ன விஷயங்களை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது சேட்டலைட் எப்படி லான்ச் பண்ணலாம்னு சொல்ற விஷயம் இல்லை. ஆனா நாளைக்கு நம்ம குழந்தைங்க சேட்டலைட் லான்ச் பண்ற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாஸ்க். அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா குட் மேனர்ஸ். குழந்தைங்களுக்கு நல்ல மேனர்ஸ் அண்ட் பழக்க வழக்கங்களை உருவாக்கிட்டாலே மீதி எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கக்கூடிய மனநிலையில அவங்க இருப்பாங்க. குட் மேனர்ஸ் இல்லாத பிரெயின்குள்ள அன்வான்டான விஷயங்கள் தான் உள்ள போகும். எப்ப நம்ம போனை கொடுத்து ரைம்ஸ் பாருங்க கார்ட்டூன் பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோமோ அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க மனசுக்குள்ள போகவே போகாது. அப்ப முதல்ல இந்த ஏஜ்ல மொபைல் போன்ஸை தவிர்த்துருங்க. மொபைல் போன்ஸை தவிர்த்துட்டு நிறைய பேசுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸா இருங்க. குட் மேனர்ஸ் அவங்களுக்கு இந்த ஏஜ்ல தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். லெட் தெம் ஸ்டிக் ஆன் டு தி குட் மேனர்ஸ். நல்ல மேனர்ஸ்க்கு அவங்க ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். அவங்கள இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தணும்னா they'll be ready to do things in the right way. அது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்க அவங்களுக்கு லேர்ன் பண்ணும். எதுக்காக இந்த மாதிரி டான்ஸ் மியூசிக் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி எடுத்துக்கிறது, நல்ல விஷயங்களை உள்ள எப்படி கொண்டு போறதுன்னு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய டைமை என்கேஜா வைங்க, நல்ல விஷயங்களோட என்கேஜா வைங்க. டிவி மொபைல் இது மட்டுமே ஆக்கிரமிக்காம மேக்சிமம் டைம் அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு அடிஷனல் ஸ்கில்ல அவங்களுக்கு நம்ம லேர்ன் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது ஒன்று வாட் எவர் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். ஸ்டோரி டெல்லிங்கா புக்கை ரீட் பண்ண வைங்க. இட் இஸ் அது வந்து சாய்ஸ் கிடையாது. புக் ரீடிங் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் யூகேஜில இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்ப இருந்து நீங்க அந்த கதைகள் இப்ப இருந்து சொல்ல ஆரம்பிங்க. அப்பதான் அவங்களுக்கு புக் ரீட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த புக் ரீடிங் அவங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃபா இருந்ததுன்னா உங்களை வந்து நாளைக்கு ரீப்ளேஸ் பண்ணும் புக்ஸ். நீங்க என்னெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை புக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன் அடிஷன் டு தட் அவங்களுக்கு ஒரு டான்ஸோ ஸ்போர்ட்ஸோ டிராயிங்கோ மியூசிக்கோ இல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றதுக்கோ ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் அவங்களுடைய லெஷர் டைம்ல ஃபில் பண்ணிட்டாங்கன்னா டைமை வந்து குவாலிட்டியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு லேர்ன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா அன்வான்டான விஷயங்களுக்கு நேரம் இல்லைனாலே நம்ம குழந்தைங்க ஸ்கில்ஃபுல்லா டெவலப் ஆயிடுவாங்க. ஸோ ஆஸ் secretary of the school I put forth before you all these requests. actually இதெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு எக்ஸலன்ட் ஜேர்னி. டெய்லி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எங்களுக்கும் வந்துட்டு எவ்ரி இயர் நாங்க வந்து ப்ரீகேஜியை பார்ப்போம், எல்கேஜியை பார்ப்போம், 12th வரைக்கும் பார்ப்போம். பட் எவ்ரிடே இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தைங்க எப்பவுமே அவங்க தான் வந்துட்டு மிகப்பெரிய பாடங்களை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதை நம்ம ஓப்பன் மைண்டடா நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்கள ஷேப் அப் பண்ணும்போது we gain lot of experience and our life is also very pleasant actually. நம்மளுடைய லைஃபுமே பிளசண்டா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரியலி இட்ஸ் அ பிளசன்ட் லைஃப் டு அஸ். ஸோ அதை நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி ஸ்கூலிங் டு ஆல் பேரண்ட்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் டே. தேங்க் யூ ஸோ மச்.